எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எவனாச்சும் ஹாப்பி பர்த்டேன்னு ஸ்டேட்டஸ் போட்டானா ஒரு பரிசு தந்தானா எவனாட்டும். என் நண்பர்கள், உற்றார், உறவினர், பெற்றோர் யாருமே ஞாபகம் வைக்கலையாப்பா. ஒரு பரிசு தந்தாங்களே எனக்கு. ஒரே குஷ்டமாப்பா. அது சரி, நம்ம போறனால ஒருத்தன் ஞாபகம் கூட வைக்கல. எவன் பரிசு தருவான்? என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நைனா இன்னைக்கு என்ன புதுசாக போஸ்ட் கொடுத்து நிற்கிறாரு. அதுவும் ஸ்டைலாக ஷூவை கூட கழட்டாம. என்ன கதைன்னு தெரியலையே. சின்சான், நீ பேசுனேண்ணா, நீ வாய் திறக்கிறதுக்காக தான் வெயிட்டிங். இன்னைக்கு என்ன நாள்? என் பிள்ளையோட பிறந்த நாள். சரி, அதுக்கு என்னப்போ? நைனா, உனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, உண்மையாவோ நைனா? உன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தையா? சூப்பர் ஹாரி, நான் சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இங்கே பார்த்தீங்களாப்பா, வாங்கிட்டு வந்தது என்னவோ எங்கள் நைனா, ஆனால் ஸ்கோர் பண்ணுறது இந்த மைனா. எப்படி வந்து மாட்டிருக்கிறது பார்த்தீங்களா எங்கள் நைனா? ஓகே சின்சான், இப்படியே பேசிகிட்டு இருந்தா எப்படி? கிஃப்டை பார்க்கணுன்னு ஆசை இல்லையா உனக்கு? ஐயோ, காட்டினேண்ணா, அதுக்காக தானே வெயிட்டிங்கு. ஐ ஜாலி ஜாலி டக்கு. இனிமேல் நீங்களாம் ஆக போகிறீங்கடா டக்கு. தேங்கு நைனா. நைனா, இந்த டக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு. இனிமேல் இந்த சிறு வாழ்க்கையெல்லாம் இதுக்கு தேவையா? சுதந்திரமாக வாழட்டும் நைனா. கூண்ட் அவுட் ஆகுது டுடே. ஓகேப்பா சின்சான், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உனக்காக இந்த டக்கை உனக்கு பிடிக்குமேனு நிறைய செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மனசில் வச்சுட்டு நீ இதை பத்திரமா பார்த்துக்கணும். உன் ஃப்ரெண்டு மாதிரி கூடையே வச்சுக்கணும். ஓகேவா சின்சான்? இப்போ என்ன அவ்வளோ பெரிய டைலாகே? நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக விட்டு போ. ஓ, அப்போ இந்த சின்சன் பையன் இந்த கொக்கை இந்த வெள்ளைப்புறாவை இந்த வாத்தை ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்கணும். நீ எப்படி இதை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். நான் இருக்கிற வேற நடக்காதுடாடே. கலப்பில் நான் இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு வாத்தா விடமாட்டேன்டா. இங்கே பார்த்தியா ஹீமா அண்ணனுக்கு வாத்து. நீ சாத்துடாடே. அடியே ஹீமா, அண்ணனோட டக்கை பார்த்தியா? சூப்பராக இருக்குதுலே. உன்னை விட வெள்ளையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கு ஒரே பொறாமையாக இருக்குது போல். இருக்கணுமே. அப்புறம் ஹீமா, என்னோட டக்கோட பேரை கிட்ட அப்படியே ஆடி போயிடும். ஆடி என்ன தெரியுமா? மில்கி டொனால்டு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? பேர்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இனிமேல் இது இருக்குமான்னு தான் தெரியாது. என்னடி ஹீமா வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்க? ஐயோ, என் டக்குக்கு வேறு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. சரி வாரியா ஹீமா, நம்மெல்லாம் ஒன்றா போய் என்னோடய ஃபேவரட் பிளேஸில் போய் என்னோட மில்கி டொனால்டோட போய் விளையாடலாமா? வரியா? வரேன்டாண்ணா. உன் டக்கு வருதுல்ல, அப்போ நான் கண்டிப்பாக வருவேன். அடியே ஹீமா, அங்கே பார்த்து அடி என்னோட மில்கி டொனால்டு எவ்வளோ அழகாக நீச்சல் அடிச்சுட்டே சவுண்ட் போடுது. உன்னால் முடியுமா? பாத்தியாடி ஹீமா, நம்ம வீட்டில் இருக்கும்போது இது ஒரு சவுண்டு கூட போடல. இங்கே வந்து தான் இது ஹாப்பியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கலாமா இதுக்காகவே? அடே நட்டுக்கால சின்சான், நம்ம வீடே ஸ்விம்மிங் பூல் சைஸில் தான் இருக்குது. இதில் இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்ட போறியா? இதெல்லாம் கட்டணும்னா நான் இன்னும் 30 வருஷத்துக்கு லோன் எடுக்கணும். அப்புறம் எல்லாரும் ஹாரி நகரான்னு கூப்பிடுறது போல லோன் நகரான்னு கூப்பிடுவாங்க. பார்த்துக்கோடாடே. இப்போ அப்படி தானே கூப்பிடுறாங்க எல்லாரும். அப்படி கூப்பிடுறது காரணமே நீ தானடா சின்சான். எல்லார்கிட்டையும் போய் என் பேர் சின்சான், எனக்கு 5 வயசு ஆகுது, எங்கள் அப்பா பேர் ஹாரி நோகாரா, எங்கள் அம்மா பேர் மிச்சி நோகாரா, என் தங்கச்சி பேர் ஹீமாவரி, எங்கள் ஹவுஸில் கட்டுறதுக்கு 30 வருஷம் இருக்குன்னு சொன்னதே நீ தானடா டே. அடியே சும்மா ஓடி அண்ணன் முன்னாடி சீரியஸாக பேசுறது அப்புறம் இருக்கிற முடியும் கொட்டிட்டு போகுது. ஜக்குறது இருந்துக்கிட்டடி. சரிடா சின்சான். அப்புறம் இது உன்னோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொன்னியே, டெய்லி இங்கே வந்து என்ன பண்ணுவ? அதுவா சோமாவரி, டெய்லி இங்கே சாயங்காலம் போல் வருவேன்னா வந்து இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே இந்த அனாதையாக கிடக்கிற கலெல்லாம் ஆற்றுக்குள்ளே சேர்த்து வைப்பேன். ஓ, அதனால தான் இந்த ஆறு கீழே வத்தி போகாமல் மேலே வந்துக்கிட்டே இருக்கா? சரி, நான் சொல்லும்போது பண்ணி காமிக்கிறியா? ஓகே, ஒன்னிடா போச்சு. இப்போ ஓகே சின்சான், எப்படி ஆற்றுக்குள்ளே கல்லை சேர்த்து வைப்ப? பண்ணி காமி. சூப்பர் ஷாட் சின்சான். அனாதையான கல்லை ஆற்றுக்குள்ளே சேர்த்துட்ட. என்ன டொனால்டு தொங்கிடுச்சு? அடியே சோமாவரி, ஒன்னால என் டொனால்டு செத்துடுச்சு. என்னது, என்னால் செத்து போச்சா? நீ கல்லை தூக்கி போட்ட, அது மேலே விழுந்துச்சு, அதுக்கு அவனு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையே. இப்போ சுதந்திரமாக இருந்த வாட்டை ஆற்றுக்குள்ளே சேர்த்துட்டியா? நல்லா இருந்தாடே. அடியே ஹீமா, இதெல்லாம் அப்பா கிட்ட போய் பெருசாக சொல்லி கொடுத்துடாதடி ப்ளீஸ் டி ஹீமா. நமக்குள்ளே இருக்கட்டுமே. நமக்குள்ளே இருக்கணும்னா நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. பார்க்கலாம்டா, பார்க்கலாம். சின்சான், ஹீமா, உங்களுக்காக நான் கேக் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க.
நன்றி தாய் குழம்பே. நான் வேறு குழப்பசியில் வந்தேன். இந்த கேக்கை எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதா ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறதா? ஓ, அப்போ இந்த கேக்கை நீ இப்போ சாப்பிட்லான்ற முடிவில் இருக்க, அப்படி தானே சின்சன்? அது நான் இருக்கிற வரை நடக்காது. வாத்து ஞாபகம் இருக்குல்ல, சொல்லிடுவேன். இருந்தாலும் ஹீமா உனக்கும் தான் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன பிளாக்மெயில் பண்ணி வாங்குற? நீ ரொம்ப மோசம் ஹீமா. அடியே ஹீமா, அப்படியே அண்ணனை பாரு, உன்னை ஒரு சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எனக்கு போஸ்ட் கொடுத்து போர் அடிக்கிட்டு ஃபோனை என்கிட்ட கூட, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு தரேன். எனக்கும் தெரியும், இப்போ தான் நீ அம்மா காலில் விழுந்து மொபைலை வாங்கிட்டு வந்தேனே. இருந்தாலும் நீ இப்போ என்கிட்ட தான் ஃபோனை தரப்போகிற. ஏன்னா எனக்கு இப்போ போர் அடிக்குது, ஃபோனை இப்போ ஒழுங்காக என்கிட்ட தா. இப்போ மட்டும் நீ தரலன்னு வச்சுக்கோ, ஏன் நான் சொல்லிடுவேன் வாத்து. அதனால் பார்த்து. நான் ஏன் ஒரு ஓரமாக இருந்து ஃபீல் பண்ணுறது தெரியுமா? எல்லாம் என் தங்கச்சியால் தான். என் தங்கச்சின்னு பிளாக்மெயில் பண்ணி சாப்பிடிக்கிறாளே. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நம்மளனாலும் அதான் யார் நேசம். தங்கச்சியை வச்சுக்க யாராலையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அந்த வாத்து மேட்ரை டெய்லி என் தங்கச்சி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவாளோ அப்பா கிட்ட சொல்லிடுவாளோன்னு பயந்து பயந்து வாழ்கிறதுக்கு பேசாமல் நானே எங்கள் அப்பா கிட்ட போய் உண்மையெல்லாம் கொட்டிட்டேன். எனக்கு நம்ம இது ரொம்ப நல்ல ஐடியான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நைனா நைனா நைனா, தூங்கும் போதே அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நைனா. நீனா மன்னிச்சிருங்க நைனா. நான் அந்த வார்த்தை தொலைஞ்செல்லாம் போகல நைனா. நான் தான் அந்த வார்த்தை தெரியாமல் விளையாடும் போது கழுத்துக்கு போட்டு கொண்டுட்டு நைனா. மன்னிச்சிரு நைனா. ஓகே சின்சன், அது உன்னோட வாத்து. அது இப்போ போகணுன்றதுக்கு போயிடுச்சு. உண்மையை சொல்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும் சின்சன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ உன்னோட பாவத்தை உணர்ந்துட்டல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை சின்சன். நான் உனக்கு வேணா இன்னொரு வாத்து வாங்கி தரேன், சரியா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எங்கள் நைனா தூக்கத்தில் மட்டும்தான் அந்த தூண் பேசுவார். ரொம்ப நன்றி நைனா, என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல நைனா. அப்புறம் வந்து ஹீமாவை இருக்காள் அந்த சோமாவரி, அவள் இந்த வாட்சியை பார்த்துன்னு ஒரே பிளாக்மெயிலு வாத்து. அதனால் பார்த்து அப்படி சொல்லிட்டே நைனா. ஓகே சின்சன், நான் அவளை நான் பார்த்துக்கிறேன். அடே சின்சன் பையனை வந்துட்டியா? உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன். கை கால்லாம் வலிக்குது, வந்து அமைக்க விடு. காலு கையெல்லாம் அமைக்க விட முடியாது சோமாவரி, அண்ணா ரொம்ப பிஸி. என்னடா சின்சன், எல்லாம் மறந்து போச்சா? வாத்து, அதனால பார்த்து நடந்து கூட பைத்தியக்காரா. வாத்து அதெல்லாம் நேத்து புரிஞ்சுதாடி பைத்தியக்காரி.